வெல்கம் டு MomandMeeSecrets. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது yummy and tasty chicken pepper green masala. Just 20 minutes இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். இது செஞ்சிடலாம். ஈஸியான ரெசிபி அண்ட் yummy and டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு என் கூட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் போட மறந்துடாதீங்க. இதுக்கு இல்லையா கிரெயின் மசாலான்னு தனியாக இருக்கும். நான் அது சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு. அது நீங்கள் இல்லையா மசாலாவை அரைச்சி வச்சுக்கோங்க. சிக்கன் நான் 3/4 கிலோ எடுத்திருக்கேன். இப்போ நான் இல்லையா கிரைண்ட் பண்ணுறதுக்கான மசாலா சொல்கிறேன். ஒரு பச்சை மிளகாய் 8 எடுத்துக்கோங்க, மிளகு ஒரு 10 கிராம், சீரகம் 10 கிராம், லவங்கு ஒரு 4 இருந்தால் போதும், தக்காளி 3, தேங்காய் ஒரு 1/4 மூடி, கொத்தமல்லி கொஞ்சோண்டு எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வதக்கிறதுக்கான மசாலாவை சொல்கிறேன். ஜஸ்ட்டு ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, கரம் மசாலா கொஞ்சம், அப்போ மஞ்சள் தூள், உப்பு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அண்ட் அதில் டர்மரிக் போட்டு நல்லா வாஷ் பண்ணுங்கள், மஞ்சத்தூள். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த மசாலா நான் சொன்னேன் இல்லையா, கிரைண்ட் பண்ணுற மசாலா தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதை அரைக்கணும். இப்போ நம்ம சொன்ன இல்லையா அந்த சிக்கனை எடுத்து அதில் தயிர் ஊற்றி நல்லா பிசைஞ்சு இது இல்லையா ஊற வச்சிடணும் ஒரு 15 மினிட்ஸ்க்காக. அப்போ தான் அது சாஃப்டாக ஜூஸியாக நல்லா இருக்கும். இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இது ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறவங்க கூட இது பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேங்களா? இன்றைக்கி இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்னா கூட தெரியவே தெரியாது நீங்கள் ஃபஸ்ட் அட்டம் பண்ணுறீங்கன்னு. நாம் இப்போ மசாலா அரைச்சாச்சு. இப்போ கிரேவி பண்ண போகலாம். இப்போ தக்காளி, வெங்காயம், கொத்தமல்லி மட்டும் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ ஒரு குக்கரில், நான் குக்கர் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன் எப்போவுமே. குக்கரில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க. அதில் ஆனியன் போடுங்க. ஆனியன் போட்டு நல்லா வதக்கணுங்க. அதில் கொஞ்சம் கார்லிக் பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அது போட்டு நல்லா அது ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். அது வதக்கின அப்புறம் அதில் தக்காளி சேர்த்துக்கோங்க. இது 3மே நல்லா மிக்ஸ் ஆகணும். இதில் என்னென்னா அது வதக்குறீங்க இல்லையா, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டனே. நீங்கள் சரியாக வதக்கலைன்னா அது திப்பி திப்பியாக வரும். அந்த வெங்காயம் ஆகட்டும், தக்காளி ஆகட்டும் தனித்தனியாக நல்லா தெரியும். அந்த மாதிரி இருக்க வேணாம். அதனால் நீங்கள் வதக்குங்க. அந்த வதக்கிறதுக்காக தான் டைம் ஆகும். ஃபஸ்ட்டு இல்லையா இன்க்ரீடியன்ட் நான் சொன்னலையா அரைக்க வேண்டிய மசாலா அரைச்சிக்கோங்க. அப்புறமா இல்லையா சிக்கனை ஊற வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ இல்லையா இதில் என்னென்னா மஞ்சத்தூள், கரம் மசாலா, மிளகாத்தூள் போடல. இது இல்லையா மஞ்சத்தூளும் கரம் மசாலா போடுறோம் இல்லையா, அதுவும் நல்லா வதக்கணும். வதங்கின அப்புறம் தான் அந்த கலர் திரிஞ்சு தனியாக வரும் எண்ணெயில். எண்ணெய் ஒன்லி 2 ஸ்பூன் எடுத்தாலே போதும். எண்ணெய் அதிகமாக தேவையே படாது. ஓகேவா? நல்லா பாருங்கள். நான் ஏன் இதை வதக்கிறது காட்டுறேன்னா, இப்படி நல்லா வதக்குங்க, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த ஊற வச்சுருக்கோம் இல்லையா அந்த சிக்கன் தயிரில், அது எடுத்து இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அது ஒரு 5-10 மினிட்ஸ் நல்லா நீங்கள் கலருங்க. ஓகேவா? இது நல்லா கலந்த அப்புறம் இந்த மஞ்சத்தூள் நீங்கள் போட்டிருப்பீங்க இல்லையா, மஞ்சத்தூள், இது கரம் மசாலா, இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. அதில் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணால் அதில் திரிஞ்சு வரும். இப்போ நீங்கள் அந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா, அதுவும் போட்டு இதில் நல்லா மிக்ஸ் பண்ணணும். ரெண்டுமே இல்லையா தனித்தனியாக 5 மினிட்ஸ் தனியாக எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த இல்லையா அந்த மசாலா அந்த சிக்கனுக்குள்ளேயே நல்லா ஊறும். இதுதான் நாங்கள் அரைச்சி வச்சுருக்கோம் மசாலா. இப்போ அதில் சேர்க்குறோம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சோண்டு தண்ணி, இது வரைக்கும் இந்த ப்ராசஸில் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட்டுக்கும் தண்ணியை ஊற்றலுக்கு. ஓகேவா? இப்போ நீங்கள் இதை போட்டு நல்லா கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி, அது மிக்ஸி ஜார் இருக்கும் இல்லையா, அதிலே தண்ணி கொஞ்சோண்டு எடுத்துக்கிட்டு அந்த மசாலா வாட்டர் நீங்கள் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இப்போ பாருங்கள் எப்படி தெரியுது பாருங்கள், அப்படி சுக்காக தெரியுது இல்லையா. இப்போவே அது எம்மையாக தான் இருக்கும். ஆனால் வேகிறதுக்காக கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து குக்கரில் ஒரு 3 விசில் விட்டால் போதும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் அந்த வாட்டர் நான் நிறையவே ஊற்றலை, அதில் அந்த வாட்டரே போதும் அதுக்கு. ஓகே, வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி நீங்கள் வேணும்னா ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நீங்கள் குக்கரில் விட்டிங்கன்னா போதுங்க. ஜஸ்ட் 3 விசில் இல்லைனா 2 விசில் கூட ஓகே. கடாயிலேயே செய்யலாம். செஞ்சால் அது ரொம்ப டைம் ஆகும். இதெல்லாம் இல்லையா வேலைக்கு போயிட்டு வராங்க இல்லையா, அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். செமி கிரேவியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் விடுங்க, 5 மினிட்ஸு நல்லா அது இல்லையா சுண்டி வரும். ஓகேவா? அண்ட் இல்லை உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா இப்படியே நீங்கள் எடுத்துக்கலாம். அவ்வளோதான் கைஸ், ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு சிக்கன் பெப்பர் க்ரீன் மசாலா. ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே ரொம்ப நல்லா வரும். எல்லாருக்குமே பிடிக்கும், உங்களை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை என் கூட ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என் ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க, கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.